இப்போ செய்ய போகிறது கடாய் மசாலா பவுடர். இது கடாய் சிக்கன், கடாய் பன்னீர் போன்ற கடாய் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கணும். கஸ்தூரி மேத்தி காஞ்சது 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். சூடான உடனே கொத்தமல்லி விதையை சேர்த்துடுறேன். மல்லி விதையை நல்லா சிவக்க வறுத்துட்டு அடுத்து சோம்பு சீரகத்தை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மசாலாவை சேர்த்தா 2லேருந்து 3 கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கடாய் சிக்கன், கடாய் பன்னீர், கடாய் மஷ்ரூம், கடாய் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பவுடர் யூஸ் ஆகும். வரமிளகாய் 4 சேர்த்துருக்கேன். வரமிளகாய் எந்த வெரைட்டி மட்டும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க கலருக்காக. இப்போ கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையை சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கடாய் மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடரை வச்சு நான் கடாய் சிக்கன், கடாய் பன்னீர் ரெசிபி செஞ்சுருக்கேன். அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.